உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களில் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்து விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது கால நிகழ்ச்சியிலே நலம் தருகிற மூலிகையின் வரிசையில் இரத்த விருத்தியை மேம்படுத்துகிற, இரத்த விருத்தின்னா இரத்தத்தினுடைய அளவை கூட்டுவதல்ல, ஹீமோகுளோபினுடைய அளவை கூட்டுவது. ஹீமோகுளோபின் என்று சொல்லுகிற இரத்த சத்து, நிறமி சத்து குருதியிலே ஆண்களுக்கு 14 இருக்க வேண்டும், பெண்களுக்கு 13 இருக்க வேண்டும். ஆண்களுக்கு 14 இருந்து 15 வரையிலும் இருக்கலாம், பெண்களுக்கு 13 இருந்து 14 வரையிலும் இருக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்னன்னா 10% தான் பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்கிறது. 10 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் தான் இந்த குருதியிலே பெரும்பாலான பெண்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் இருக்கிறது. பெரும்பாலான ஆண்களுக்கு 12 வரையில் தான் இருக்கிறது. இப்போ மருத்துவர்களே பரவாயில்ல, அவ்வளோ இருந்தால் கூட போதும் என்று சொல்லி விடுகிறார். அது என்ன போதும்? அரைப்பசி வயிறு நிரம்பி சாப்பிடணும் இல்லை. முழுமையாக ஹீமோகுளோபின் அளவு ஏன் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறது? ஆண்களுக்கு ஹீமோகுளோபின் 14 விழுக்காடு, 14 mg பர் டெசிலிட்டர் இருக்கிறது. பெண்களுக்கு 13.5 வரையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் குருதி இழப்புக்கு ஆளாகிறார்கள். அது மட்டுமல்ல, ஆண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கடின உழைப்பு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த ஆண்ட்ரோஜன் கேரக்டர் என்ன? எல்லா ஆண்களையும் கடின உழைப்புக்கு தயார்படுத்துவது. அப்போ உழைப்பதற்கு எது தேவைப்படுகிறது? ஹீமோகுளோபின் தேவைப்படுகிறது. ஏன்? ஹீமோகுளோபின் நிறைய இருந்தால்தான் நம்முடைய சுவாசத்திலே இருக்கிற ஆக்சிஜனானது இந்த உயிர் வழி குருதி வழியாக சம்பந்தப்பட்ட திசுக்களுக்கு சென்று அடைய முடியும். அப்போ ஹீமோகுளோபின் அதிகமாக இருந்தால் தான் ஆரோக்கியம், பலம், வேகம், விறுவிறுப்பு, தெம்பு எல்லாத்துக்கும் அடியில் எது இருக்குது? ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் இல்லைன்னா என்ன ஆகிடும்? ஓய்ந்த நடை. பிரண்டையிலே ஹீமோகுளோபினை கூட்டுகிற ஆற்றல் இருக்கிறது. குருதி ஒழுக்கு இருந்தால் குருதி ஒழுக்கை நிறுத்துகிற ஆற்றல் இருக்கிறது. குருதி ஒழுக்கு உள்ளே இருக்குமானால் அவனுக்கு என்ன ஆகுமோ? ஓய்ந்த நடை. அவனுடைய சுறுசுறுப்பு போய்விடும், தளர்ச்சி விட்டு விடுவான். அப்படி தளர்ந்து போகிறதுல இருந்து ஒருவனை மீட்டு எடுக்க வேண்டுமானால் ஹீமோகுளோபின் நிறைய இருக்க வேண்டும். இப்போ ஹீமோகுளோபின் நிறைய இருக்கிற உணவுப் பொருள்கள் என்னென்ன? அதற்கு நான் முன்னம் நிறைய சொல்லி இருக்கிறேன். ஹீமோகுளோபின் நிறைய இருக்கிற ஒரு பழம் அத்திப்பழம். அத்திப்பழத்திலே அவ்வளவு ஹீமோகுளோபின் சத்து இருக்கிறது. பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழத்திலே ஹீமோகுளோபின் சத்து, ஹீமோகுளோபினை கூட்டுகிற ஆற்றல், இரும்பு சத்து நிறைய இருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாலே எனக்கு மலச்சிக்கல் வருதுயா என்று சிலர் சொல்லுவார்கள். பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு மலச்சிக்கல் வருவோருக்கு கூட சித்தர்கள் கண்டு இருக்கிற வெடி அன்னபேதி செந்தூரம் மலச்சிக்கலை உண்டாக்குவதில்லை. ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ பேரிச்சம்பழம் எவ்வளவு எடுத்துக்கொள்வது? ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழத்திலே இருந்து 4 பேரிச்சம்பழம் எடுத்தா போதும். 1/4 கிலோ தின்றையா நான், என்ன பிரயோஜனம்? கொதப்பி வெளியில் தள்ளுறோம். எவ்வளோ உறிந்து கொள்ள முடியுமோ உடம்பு அவ்வளோதான் எடுத்துக்கொள்ளும். நிறைய போட்டால் என்ன ஆகும்? வீணாக வெளியே போகும். 2 இருந்து 4 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு போதும். காலையில் 1 சாப்பிடுங்க, மதியம் 1 சாப்பிடுங்க, இரவு 2 சாப்பிடுங்க, போதுமே. சர்க்கரை நோயாளியாக இருந்தால் இரவிலே மட்டும் ஒரு 2 சாப்பிடுங்க, இல்லை காலையில் 1 இரவில் 1 சாப்பிடுங்கள். ஒரு பேரிச்சம்பழத்தை நன்கு மென்று ருசித்து சாப்பிட்டால் போதும். அதில் அவ்வளவு ஹீமோகுளோபின் நமக்கு கிடைக்கும். பேரிச்சம்பழம் ஏழைகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு கனி. அது இன்றைக்கு அதிகமாக விளம்பரம் பண்ணி வியாபாரம் பண்ணி நிறைய விலை ஏற்றி விட்டார்கள். மக்கள் கூடுகிற சந்தையிலெல்லாம் பேரிச்சம்பழம் அவ்வளோ விற்கும். இப்பொழுதெல்லாம் பேரிச்சம்பழம் அழகாக குப்பியிலே போட்டு அதை பேக்கிங் பண்ணி அந்த பேக்கிங் ப்ரெசன்டேஷனுக்கு தான் காசு கொடுங்குகிறார்கள் நம்ம இடத்துல. ஆனால் பேரிச்சம்பழத்தை காலையில் 1, மதியம் 1, இரவு 2, குறைந்தபட்சம் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு பேரிச்சம்பழம் குருதியிலே ஹீமோகுளோபினை கூட்டும். அடுத்து ஹீமோகுளோபினை கூட்டுகிற ஆற்றல் பெற்றது எது? மாதுளம் பழம். மாதுளம்பழத்தை உள்ளே இருக்கிற மஞ்சள் நிற தோலோடு எடுத்து
அதை அப்படியே மென்று சாப்பிடுவதனாலே நம்முடைய ஹீமோகுளோபின் அளவு கூடும். அதை சாறாக எடுத்து ஜூஸாக எடுத்து சாப்பிடுவதிலே கிடைக்கிற பலனை விட மென்று சாப்பிடுவதிலே பலன் அதிகம். மாதுளம் பழம் ஹீமோகுளோபினை கூட்டும், வெந்தயம் ஹீமோகுளோபினை கூட்டும். அதனால்தான் அதுக்கு பேரே வெந்த அயம். வெந்த அயம் என்றால், அயம் என்றால் இரும்பு. இரும்பை வேக வைத்தால் அயச்செந்தூரம், அயப்பற்பம், அயகாந்த செந்தூரம் என்றெல்லாம் அது பல வகையிலே மருந்தாக வருகிறது. அப்படி வெந்த அயத்துக்கு சமமானது வெந்தயம். ஆகையினாலே வெந்தயத்தை சாப்பிட சொன்னார்கள். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.